என்னடா எல்லாம் குதூகலமா உட்காந்துருக்கீங்க? ராமசாமி தோட்டத்துக்கு இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு வந்துட்டீங்க. நான் அதுதான் வந்து சொல்லாம வந்துட்டேன் உங்ககிட்ட. எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும் சொல்லு. சொல்லாம போய் பார்ப்போம். என்னதான் ரேஞ்சுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சைலண்டா வந்தேன். என்ன? ஏய் சைலண்ட்ல வைக்கலடா மொபைல். சைலண்டா வந்தேன்டா. பேசாம அமைதியா வந்தேன். நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்ட்டு. சைலண்ட்ல போட்டாங்களா மொபைல்? என்னத்த பார்த்தாலும் இப்படியே நம்மளையே ஏட்டி பூட்டியாயே பேசி இங்க என்ன வந்து இங்க என்ன வேலை புடுங்குறீங்க சொல்லு. ராமசாமி தோட்டத்துல வந்து என்ன வேலை புடுங்குறீங்க? இப்ப என்னைய எடுத்து நிறுத்திட்டீங்க. நீ ராமசாமி போய் எடுத்து நிறுத்த போறீங்க. நிறுத்தி 15 பில்டிங் கட்ட போறீங்க. ஓஹோன்ட்டு இப்படி. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? ஆ? நான் சாப்பாடு போல ஒண்ணும் பண்ணல உங்களுக்கு. கஞ்சி பருக்கி ஊத்துனா டேய் உய்யால கஞ்சி பருக்கி கிடைக்கிறதுக்கு சந்தோஷப்படும் இந்த காலத்துல. உங்களை சும்மா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பேய் ஓட்டுறோமா வாட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு மான கட்டினேன் கம்மன் இருக்கணும். டேய் குஞ்சாமணி நீ எதுக்கு இங்க வந்தீங்க? அவன் தான் கந்தசாமி ராமத்தால் அவங்க அங்க பேசுறதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு ராமசாமி தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ராமசாமி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்களையும் சேர்த்து நீ வேலை வச்சா வெள்ளம் வச்சா ஒரு தோட்டத்துல வச்சு எடுத்துக்கிட்டு இரு. நீ எப்படி ஓஹோன்னு போற எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. என்ன நாங்க சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் குடோன் ஃபேமிலியா இருந்தாலும் கும்மா குத்தாலும் போட்டாலும் நம்ம போய் கமுக்கமா ஓட்டிட்டு இருக்கிறோம். என்ன பேயோட்டுற ஃபேமிலியா? வாயில் வருதுடா. பேயோட்டுற ஃபேமிலி இல்லடா பேய் பிடிச்சவங்கன்னு சொல்லி வந்து இந்த கந்தசாமி சொன்னான். சரி அம்மா பேய் ஓட்டலாம். நம்ம 2 பேரும் முடியாம கிடக்குற எப்படியோ எதுவும் சம்பாதிக்க முடியல. உடம்பு உங்களுக்கு கெட்டு போச்சு. அதனால பேய் ஓட்டுற மாதிரி நடிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் பேசுறீங்க அக்கா முக்கன்னு பேசுறீங்க. அதை வச்சு பேய் ஓட்டி கொஞ்சம் ஓஹோன்னு வந்துடலாம்னு சொன்னான். சரி நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு சரி இப்ப வாடா வைக்கலான்ட்டு வந்து பார்த்தா ஒரு குடோன் ஒண்ணு பிடிச்சோம். அதே ஒரு ஓரத்துல டிச்சுக்குழி ஓரத்துல அந்த குடோன் கிடைச்சது. வாடகை முதல்ல கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல போடா. வாடகை சொல்லணும் வாடகை என்ன வாடகை சொல்லணும் அதுல? ராமசாமி இந்த கேள்வி கேட்கறது நீ ராய்க்கு இல்ல. உன்னோட வேலை எதுவும் நீ அதை பாரு. நீ வந்து கூட்டியாந்து இப்ப கந்தசாமி கெடுக்க வைக்கிற நீ. நான் நல்லவனா வந்து அவனுக்கு பாப்பின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ராமசாமி. ராமத்தாலும் அவனும் ஜோடி. அந்த ஜோடி நாங்க தெரியும் எங்களுக்கு எல்லாமே. நம்ம பொட்டாட்டி சுப்பாத்தா இருக்கிறா. ராமத்தை பொறுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் குழந்தைலாம் அவன் பாத்துக்கிட்டு ஏதோ சந்தைக்கு கடற்கரை அன்னைக்கு போனான்னா அந்த ராமத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவானே அப்படின்னு போட்டு நாங்க கந்தசாமி கண்டுக்காம விட்டு இருந்தோம். சரி போறப்ப உப்புல புளியெல்லாம் பிள்ளைகளை வச்சு போக முடியாது. அதனால கந்தசாமி போறப்ப அவரோட பையன் கீ கொடுத்துட்டு ஏதாவது சாமான் வாங்கிட்டு சொல்லுவா. அது நாளடியில் என்னாச்சுன்னா 100 சாமானுக்கு 200 கொடுத்துருக்கிற கையில இவனுக்கு அது கோட்டருக்கு வருமே சொல்லி போட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கியா? இதனால தப்பு ஒண்ணும் தெரியாது. என்ன என்னது கந்தசாமி பண்றது தப்புங்கிறியா? அட கந்தசாமி பண்றது தப்புன்னு உலகத்துக்கே தெரியும் என் போன் மூலியமா. நீ ஒருத்தன் தான் சொல்லணுமா? போடா ராமசாமி. நீ சொல்றது நல்லவும் தான் இல்லைன்னு சொல்லல. நீ உன் தோட்டத்துல விவசாயம் பண்றியா? மாடு என்ன மேய்க்கிறியா? கப்புக்கிட்டு இருக்கிறியா? அதோட பாரு. உன் பொண்டாட்டி அறுக்காத்தா நல்லா இருக்காளா? அறுக்காத்தா தான் உன் பொண்டாட்டி. அப்புறம் என்ன வேற 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 மாத்தி வச்சுக்கலான்னு பாக்குறியா? சினிமா நடிக்க பேர் வச்சுட்டாலும் பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்படிலாம் நமக்கு வேண்டாம். நமக்கு கிராமத்துல எது கரெக்டா இருக்கோ அதை மட்டும் வச்சு பொழைக்கலாம். என்னது காசு இல்லைன்னா நெல்லிக்காய் மரத்தை கொண்டாந்து வீட்டுல வைங்க காசு நல்லா வரும் அப்படிங்கிற அந்த ஐடியா எனக்கு தெரியும். வில்லிக்காய் அருநெல்லிக்காயா முருநெல்லிக்காயா இருக்குது பாருங்க. ஏதோ ஒண்ணு பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அது செடி கொண்டாந்து வீட்டுல சின்ன செடியா இருந்தாலும் போது கொண்டு வந்து வைங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜினா இந்த கெட்டதெல்லாம் எதிர்த்துரும். பண வரவு கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். அது ஐதீகம். அது ஒரு சாமியினுடைய அருள் சொல்லிருக்கீங்களே அருள் அது என்னமோ கூட்டுவாங்க வளர்க்கணுங்க. நானும் ஒரு நெல்லிக்காய் செடி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு எப்படிடா வளர்த்த முடியும்? இல்ல வளர்த்தலாம். அதை வளர்த்தல சும்மா சாங்கியத்துக்கு வைப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி. நல்லது அது போதுமா வச்சுக்கோ. நான் என்ன சொல்லிட்டு ஒண்ணு கரெக்டா இருக்கணும். நீயா இருந்தாலும் சரி உன் அர்க்காத்தாளா இருந்தாலும் சரி கரெக்டா இருந்து கரெக்டா கூட்டு வந்து எனக்கு தெரியாம எதுக்கு எங்க ஆளு எல்லாமே அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்தேன். என்ன என்ன லெவல்ல கூட்டு வந்தார்? சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டு மான் கட்டு நாய் போலாம். நீ நல்லவனா இருப்பா நினைச்சா நீ அதோட நாச்சிட்டு போய்கிட்டு இருக்கிற. ஏண்டா சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஏன்டா இப்படி நாதிரியா போயிட்டீங்க? கொஞ்சம் மணி உனக்கு கூட அறிவு இல்லையா? என்ன எங்கிட்ட இருந்துட்டு எல்லாம் எப்படி அந்த பக்கம் சாய் வந்துச்சு? அதுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கா வந்துச்சு. நான் சாப்பிட மாட்டேன்டா. நான் சைவம் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்னைக்குமே நான் சிவபெருமான் கூப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா. நான் போறப்ப எல்லாத்துக்கும் தின்னூறு வாங்கி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பாருங்க தின்னூறு பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். பாக்கெட்ல கிரீம் இப்படி வச்சுட்டு போறதுக்கு என்னங்க? ஒருத்தர் கூட காலையில் எடுத்து நீ வைக்கிறல்லடா. அது இல்லாம சரி சந்தனம் எதையாவது எடுத்து வைக்க சொன்னேன். இதுலயாவது நீங்க எடுத்து வச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா மூஞ்சி மங்களகரமா. ஏன்டா இது பண்ணாமே போய்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல இந்த ராமசாமி தோட்டத்துக்கு வந்தீங்க வேலைக்கு ஓகே வந்துட்டு போங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? சொல்லிட்டு வந்தா விட மாட்டேங்க. நான் கஞ்சி ஊத்துறேன்னா இல்லையாடா? நான் உங்களோட தப்பா ஒண்ணும் செய்ய சொல்லடா. கஞ்சி ஊத்துறேன்னா இல்லையா? அதை நீ முதல்ல பாரு. கஞ்சி எல்லாம் முடிக்கிறதுனா நீ சொன்னபடிக்கு நான் வரலாம். சாப்பாடு போடணும்ல. அட கஞ்சியோ கூழோ கும்மாயமோ நம்ம வீட்டுக்கு நம்ம மரியாதையா குடிக்கணும். எப்ப பார்த்து 20 வருஷம் உங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். 20 வருஷம்னா இல்லடா 20 வருஷம் வார்த்தை தவறி வந்தா கூட அதையும் கூட கலரி கேக்குறீங்க. ஏதோ உங்களை வச்சு நீங்க சொன்னதுக்கு வந்தது இத்தனை காரணம் ராமசாமி. டேய் ராமசாமி இந்த பக்கம் வா. சரி ராமசாமின்னு பாருங்க வாயில ஐயோ நீ வந்து அடையில முந்து அந்த கந்தசாமி பேர் ராமசாமி மாதிரி போல நீ கிட்ட அது குந்து ஒவ்வொரு என்னது எங்க தோட்டத்துக்கு வந்து என்னவே பேசுறேன்னு அடே உங்க தோட்டமா இருக்கலாம். எங்க ஆளுலயே கூட்டு நீ வச்சுக்கிட்டீடா. நான் எப்படா நான் மன்னிக்க முடியும்?
உன் தோட்டம் உன்னுதான், எனக்கு உன் தோட்டம் எனக்கு வேண்டியது இல்ல என்ன? அத வச்சு நான் பழக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் தோட்டம் எனக்கு வேணும். என்னுடைய ஆளுகள்லாம் கூட்டியாந்து ஏன் நீ வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற? உனக்கு இது நியாயமா இருக்கா? உனக்கு ஆளே கிடைக்கலையா? கேட்கறதுக்கு ஆள் அதுக்கு தான் வந்து நட்டிட்டு திங்குதுங்க. அது என்னது? சிக்கன் பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு நட்டிட்டு ஓடியாந்துருச்சுங்க. அது என்னத்துக்கு வந்திருக்காங்க? நான் அத விட செமையா போடுவேனா, போட மாட்டேனான்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னது? அந்த சமயம் நைட்டி பிசினஸ் பண்றாரா? என்னடா புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கிற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு. நைட்டி எல்லாம் வச்சா ஓடாதுடா. நான் வச்ச 10 படம்லாம் முடிக்கிட்டேன். நீ ஏன்டா நைட்டி பிசினஸ் பண்றோம்னா எனக்கு சொல்லாம எதுவும் பண்ணிராத. கார் வாங்கி அது குடுத்து அந்த கார் அங்கனே உட்கார்ந்துருக்குது. கார் என்கிட்ட ஓட்டி ஒரு 10 பைசா சம்பாதிக்கலாம்னு என்னமோ நான் வாங்கி குடுத்தேன். ஆனா நீ அந்த இதுல ராமாத்தாள் கூட்டிட்டு சினிமாக்கு போலாங்கிறதுக்காக நீ கார் வாங்கி வைக்கணும்னு ஐடியா பண்ணி என்கிட்ட அப்படி தில்லுமுல்லு பண்ணிட்டு, அம்மா ஒழுக்கமா இருப்பேன் இனிமேலு கார் வாங்கி குடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பாருங்களேன், பக்கத்து தோட்டத்துல ராமசாமின்னு ஒரு தோட்டம் இருக்குதுங்க. அவரும் விவசாயம் பார்த்து நல்லவர் தான், இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அவங்க தோட்டத்துல என்னை கேட்காம ஒரு வார்த்தை, நீங்களே சொல்லுங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்காமயே போயி அவங்க தோட்டத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வாசம் வந்திருக்குது. என்னத்துக்குடா நீங்கலாம் இப்படி செய்றாங்களே அப்படின்னு போய் ஒருத்தன் நோட்டம் விட்டுருக்கான். யாரு? அந்த முனியாண்டி தான். சரோஜா இருக்கா பாருங்க, அவளுடைய புருஷன். அவன் போய் பாட்டு வந்து போட்டு குஞ்சாமணி கிட்ட இந்த இவன் ராமசாமி கிட்ட கொஞ்சம் ஓதி இருக்கிறான். அட்டே கொய்யால நமக்கு சிக்கன் மட்டன் பிரியாணி கிடைக்குதுன்னு போயிட்டாங்க. சுப்பாத்தா மட்டும் போகலைங்க. சுப்பாத்தா அவ கொஞ்சம் நல்ல பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு. அதனால அவ இருக்கிறா. அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இன்னைக்கு அடுத்தவங்க வீட்டுல போய் டேய் டேய் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி குடுத்தாங்க. நான் குவார்டர் குடுத்தாங்களா? எருமமானி மூத்திரத்த புடிச்சு குடுப்பாங்க. உனக்கு குவார்டர் குடுத்தாங்களா நெசமா? அங்க புரிஞ்சுக்க நீ. அவன் வந்து வேலை வாங்குறதுக்காக வந்துட்டு கிளம்புங்கல்ல நம்ம தோட்டத்துக்கு. கிளம்புங்க. நம்ம தோட்டத்துல களை வெட்டாம கிடக்குது, தண்ணி பாய்க்கணும், அதெல்லாம் அத்தனை வேலை கிடக்குது. அத விட்டு போட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்ட. டேய் நம்ம குடோனே கூட்டாம கிளீன் பண்ணாம கிடக்குது. ஏன்டா மானத்த வாங்குறீங்க? பேச முடியலைங்க என்னால. ரொம்ப முடியாம போயிருச்சு. நீ வாங்க. முதல்ல வாங்க. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. கிளம்புங்க. எந்திரிச்சிட்டான். குஞ்சாமணி எந்திரிச்சிட்டான். அவனால கொஞ்சம் அறிவோட இருக்கான்டா. வாங்க எந்திரிச்சு. ராமசாமி வருவாங்க. கம்முனு இரு. நீ நல்லவன் தான் இல்லைன்னு சொல்லல. நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். விவசாயம் வச்சு உன்னுடைய ஏதோ குடும்பத்த பாத்துக்கிட்டு, உன்னுடைய குழந்தை குட்டிய ஸ்கூலுக்குலாம் அழைச்சுட்டு போய் நீ பாத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா அடுத்தவங்க குடும்பத்த நீ கெடுக்கிறது பாக்க கூடாது பாத்தியா? எதுக்கு பாக்குற? பக்கத்து தோட்டமா நாங்க ஏதோ குடோன் போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு 2 சென்ட் இடம் வச்சு அதுல ஒரு 2 சென்டா 2 ஏக்கர்டா வாங்கியிருக்கிறோம். அதுல ஆடு குட்டி மேய்ச்சிட்டு நாங்க இப்படியே பொல போடலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பாடா துரும்பா இழைச்சு போயிட்டுண்டா. சுகர் அதிகமா போச்சுடா. என்னால கத்தி கத்தி இவ்ளோ டென்ஷன் ஆகி சுகர் அதிகமா போச்சுடா. இன்னும் முடியலடா ஒண்ணுமே. பேசாம கம்முனு இருங்கடா. நான் அதிட்டு போனது இல்ல. எப்பா பாரு நம்மளுக்கு முரண்டவாதம் பண்ணிட்டு இருக்குது. ஏன்டானா நோண்டா நோண்டானா நோண்டா. என்னது அது? ஏன்டான்னா நோண்டா. உதடான்னா பல்லா. இப்படி பேசி பழகிட்டு இருக்கிறீங்க. அது என்ன ஒரு இது உங்களுக்கு? அர்க்கனி பேசாம நீ போயிரு இந்த பக்கம். இதுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது அர்க்கனி. இதுக்கு இடையில எக்ஸ்ட்ரா வந்து கதை என்னால குழப்புது. வராதீங்க யாரும் எக்ஸ்ட்ரா. நாங்க பாத்துக்கிறோம். கந்தசாமி கிளம்புடா. கார் வந்திருக்குதுடா போடா. கார்ல தான்டா நான் வந்தேன் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. கார் வர அங்கிட்டு இருக்குது போ. ஏடா நீயே டிரைவிங் பண்ணு. ஆ டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துருப்பாராம இவரு கைடு கொடுப்பாராம இவரு. குடுங்கண்ணா. யார் டிரைவிங் பண்றது? குஞ்சாமணி நீ போடா. போய் ஏறி குந்துங்க போங்க. இடம் இருக்கிறவங்களா குந்துங்க இல்லைன்னு மேல டாப்ல போய் உட்காந்து 2 பேரும். இந்த குழந்தைகளெல்லாம் முன்னாடி உட்கார வைங்கடா. எது எப்படி செய்யறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க உங்கள வச்சுக்கிட்டு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் நல்லபடியா இருக்குடா. என்னால பேசவே முடியலைங்க இன்னைக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பாய். புடிச்சிருந்தா நல்லா புடிச்சு திட்டுங்க.